யூடியூப்லயும் தெளிக்க இதை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா சரி, காத்து கருப்புல வந்து உங்களோட பேர் என்ன? சீதா. எவ்வளவு அழகான பேரு. பொதுவா பெண்களுக்கு வந்து அந்த பேரை வைப்பாங்க. என்னோட பேர் என்ன? ராவணன். ராமன்னு வைப்பாங்க, ராவணன்னு வைக்க மாட்டாங்க. ஆம்பளைக்கு வந்து இந்த பேரை வந்து சர்வசாதாரணமா வந்து நம்மளோட தமிழ் கலாச்சாரத்துல என்னோட பெயர் ராவணன் அப்படின்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. அதாவது ஏன் இவருக்கு வந்து ராவணன் பேர் வச்சிருக்கா, அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதையும் சீதாவையும் ராவணனையும் சேர்த்தும் வைக்க மாட்டாங்க. ஆனா இந்த நாடகத்துல சேர்ந்திருக்காங்க. ஆனா இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அப்படி திடீர்னு ஒரு 2 கேரக்டர் இருந்தது ஒண்ணு சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இதுவே. இப்ப ராவணன் உள்டாவா இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை தான் வந்து இது. ஓ, உங்களுக்கு உல்டான்னு சொன்னாங்களா? ஆமா. நான் அப்படியே இருந்தீங்கன்னு தான் நினைச்சேன். ஏன் எனக்கு சீதா ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிறதுனால என் பேரு சீதா. போனை தூக்கி போட்டு உடைக்கணும்னு தோணும் அதை கேட்டதுக்கு அப்புறம். சரி, நாடகத்துல உங்களுக்காக என்ன காத்துக்கிட்டு இருக்கு? நிறைய கலவரம் காத்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பாவமா, இவ்வளவு நல்ல மனுஷனா, இவ்வளவு ஃபனி அடிக்க பார்த்தே இருக்க மாட்டேங்கிறா பாருங்களேன். பச்சை மண்ணுப்பா நீ. ரொம்ப நாள் கழித்து காமெடி ஃபேமிலி வரப்போது உங்களுக்காக பார்க்க மறந்துடாதீங்க காத்துக்கிறது. பார்க்க மறந்துடாதீங்க காத்துக்கிறது. சேர்ந்தாலே சிறப்பு